ஹலோ கைஸ், இன்னொரு ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸ்பாட் வந்து பெருங்குடி. ஸோ அங்கே வந்து ஒரு குட்டி தங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து சுட்டி கண்ணம்மா டீமில் தான் ஃபுல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ் ஏ ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபராக ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது என்னென்னா எம்டி ஸ்டேஜ், அப்புறம் பக்கத்தில் இந்த பேனர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, 0 to 12 months வரைக்கும் பாப்பாது அது, அப்புறம் வெளியில் போயிட்டு மண்டபத்தை எடுத்துடணும். அதுக்கப்புறம் மண்டபம் பக்கத்தில் பேனர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஃபோட்டோஸ் எடுத்துடணும். ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது குட்டி தங்க ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்களா. ஸோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் இவங்க மேலே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்மளோட எம்டி ஸ்டேஜ்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரியராகவே போயிட்டு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரைட்? ஓகே. அப்போது குழந்தை வந்துட்டாங்களா, அவங்கள நம்ம போர்ட்ரேட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா குட்டி பாப்பா இல்லையா. ஸோ லாஸ்ட்டில் ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான், சிறுசிறுன்னு இருந்துருவான், தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் கோஆப்ரேஷன் சுத்தமாக இல்லை தங்கத்துக்கிட்ட இருந்து. ஆனால் பரவாயில்ல, கேண்டிடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் இறங்கி பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸ்லாம். ஸோ ஹரியட்டா கூட எப்போவுமே நான் போனேன்னா சம்டைம்ஸ் போவேன், ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா. இல்லைன்னா நானும் கூட போயிட்டு அவருக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிவிட்டு பசங்களை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கு ஹரியட்டோட ஃபோட்டோகிராஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கலர் டோனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரேம், அவரோட குவாலிட்டி ஆஃப் த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேற ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபரோட ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு இவரது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இவர்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், உங்களோட ஃபோட்டோ சூப்பராக இருக்கு ரேட்டா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் குட்டி தங்கத்துக்கு கேக் வந்துருச்சு. கேக் கட் பண்ணிவிட்டு ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ் எல்லாமே முடிஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தோம் நாங்கள். கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாண்டரு, நீ கொஞ்சம் கரைக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. அப்புறம் கேட்கும் அப்புறம் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் என்ன சாப்பாடு போடுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டே டியூன் கைஸ், பை.